நகசுத்தி என்றால் என்ன? இப்போ இந்த கோவிட் வந்தப்புறம் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகிடுச்சு. ஏர்லியர் நிறைய பேர் ஷூஸ் போட்டு போவாங்க. நிறைய பேர் போடுற ஷூஸ் வந்து பாயிண்டட் டிப்பாக இருக்கும் வேலைக்கு போகும்போது. அப்படி இருக்கும்போது விரல்களுக்கு இடைவெளி இருக்காது. அந்த நகத்தினுடைய முனை வந்து வளர்கிறதுக்கு இடம் இல்லாமல் சதைக்குள்ளேயே வளர்ந்தது. ஸோ அதனால் வலியெல்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த கோவிட் வந்ததுனால நிறைய பேர் ஷூஸ் போடுறது கிடையாது. ஓப்பன் ஃபுட்வேர் இல்லை செருப்பு இல்லாமல் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் அதோட அளவு இப்போ பார்க்குறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போது நிறைய பேருக்கு நகத்தை எப்படி கட் பண்ணணும்னு தெரியறது கிடையாது. இப்போ நெயில் கட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா உள்ளே போய் அந்த நெயில் கட்டுற அந்த நகத்துக்கு உள்ளே போயிட்டு ஃபுல்லாக கட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அப்படி ஃபுல்லாக கட் பண்ணும்போது சில இடத்துல ஸ்ப்ளிண்டர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். சில இடம் ஷார்ப்பாக இருக்கும், ஒரு ஈட்டி மாதிரி இருக்கும். அந்த நகம் வளரும்போது நேராக சதைக்குள்ளே வளர்ந்துருது. சதைக்குள்ளே வளரும்போது அது ஒரு காசஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபாரின் பாடி ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ பாடி ரியாக்ட் பண்ணும். அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வரும், வீக்கம் வரும், வலி வரும், சீழ் வர தொடங்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த உள்ளே வளர்ந்துருக்கிற அஃபெண்டிங் நெயில் ஸ்பிக்யூவில் வந்து நம்ம எடுத்து விட வேண்டியிருக்கும். அதே மாதிரி நெயில் கட்டுறதுக்கு பின்பக்கமே ஒரு ஃபைல்னு இருக்கும், நெயில் ஃபைல்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைல் வச்சுட்டு கொஞ்சம் அந்த இதை பிளண்ட் பண்ணி விடுறது நல்லது. பிளண்ட் பண்ணும்போதும் ஒரு சைட் மூமெண்ட் இப்படி தான் இருக்கணும். இப்படி பண்ணுறீங்கன்னா அந்த நகத்தை வெளியில் இட் கேன் டேக் இட் ஆஃப். ஸோ அதுவும் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அந்த நெயில் ஃபைல் கரெக்டாக நெயில் கட் பண்ணிட்டு இருந்தாலே நகை சுற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைஞ்சிரும் சார்.